வணக்கம் மக்களே, நான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, குட்டி நடிகர் திலகம், இன்ஸ்டாகிராமின் கஜினி சூர்யா, அடுத்த தனுஷ் அப்படின்னு அவரே பில்டப் பண்ணிக்கிற டாக்டர் பிரபாகர் தான் நம்ம ஊர் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. இவருக்கு பதிலாக இவர். நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, அதே சமயம் ஆக்டிங்கும் பண்றீங்க. டாக்டர் பிளஸ் ஆக்டர். நீங்க என்ன ரெமோ சிவகார்த்திகேயனா? ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் அண்ணா மாதிரி இல்லம்மா. என்னது, சிவகார்த்திகேயன் அண்ணாவா? ஆமாமா. சரி, அப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணா மாதிரி மட்டும் இல்லம்மா, ரஜினி அங்கிள், கமல் அங்கிள் மாதிரி. ஒரு நிமிஷம். ரஜினி கமல் அங்கிளா? ஆமாமா, அவங்களுக்குலாம் என்னை விட வயசு அதிகம்ல. அப்புறம் ரஜினி அங்கிள் மாதிரி, கமல் அங்கிள் மாதிரி, விஜய் அண்ணா மாதிரி, அஜித் அண்ணா மாதிரி எல்லாரும் மாதிரி நடிப்போமா. அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை, அது மாதிரி டாக்டர் பாதி ஆக்டர் பாதி கலந்து செய்த கலவையா இருக்கீங்க, அப்படிதானே? அப்படிதாம்மா. நீங்க பண்ண வீடியோஸ்லயே எது ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஜினி சூர்யா வந்து வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு அப்படியே போன்னு சொல்லுவார்ல, அதை வந்து நீங்க ரீக்ரியேஷன் பண்ணியிருந்தீங்க. இப்ப அந்த சீன் எங்களுக்காக நடிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பாமா. சார் என்ன பண்றீங்க? இப்படின்னா போப்போன்னு அர்த்தம்மா. இப்படின்னா வாவான்னு அர்த்தம்மா. ஓ, வர சொல்றதுதான் அப்படி சொன்னீங்களா? எதையா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க சார், இங்க இருந்து பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்குது. சரி, உங்களை வந்து குட்டி நடிகர் திலகம் அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட பேரா இல்ல வந்து வேற யாரு வச்சாங்க அந்த பேரை? எல்லாமே மக்கள் கொடுத்த பேர் தான்மா. நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு நடிகர்மா. நான் ஸ்டேஜ்லயே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேம்மா. அப்ப வந்து சின்ன குழந்தைகள் இருந்து ஆயமா வரைக்கும் என்னையவே பார்த்துட்டு இருப்பாங்கம்மா. எதுக்கு? உங்களை கல்லெடுத்து அடிக்கிறக்கா? கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு இல்லம்மா, என்னை கை கொடுத்து பாராட்டுறதுக்கு. எப்படி சார் எது சொன்னாலும் பாசிட்டிவாவே எடுத்துக்கிறீங்க? நான் இப்படிதாம்மா, எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்குவேன். பாசிட்டிவா எடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன். என்னை வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்வியூக்கு இதெல்லாம் ஓகே சார், தயவு செஞ்சு வெளியே போய் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்படிலாம் இல்லம்மா. சரி, நீங்க பண்ண வீடியோஸ்லயே உங்களுக்கு எது ஃபேவரட், அதை நடிச்சு காட்ட முடியுமா? எனக்கு நான் பண்ணதுலயே அன்னியன் படம் சீன் வந்து ரொம்ப பிடிக்குமா, அது நான் பண்றேன். சார், அன்னியன் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு பனியன் விற்கிறவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது அப்படி இல்லம்மா, எல்லாத்துலயுமே ஒரு நடிப்பு இருக்கு. பனியன் விற்கிறதுல இருந்து பானிபூரி விற்கிற வரைக்குமே ஒரு யதார்த்தமான நடிப்பு இருக்குமா. ஓகே, இப்ப சினிமால வாய்ப்பு கிடைச்சா நீங்க நடிப்பீங்களா? எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? சுருதிகாசன் அக்காக்கு பேரா நடிக்கணுமா? என்னது, சுருதிகாசன் மேம் உங்களுக்கு அக்காவா? ஆமாமா, அவங்கள விட எனக்கு வயசு கம்மி தான். சரி, அதை விடுங்க. ஏன் சுருதிகாசன் மேமோட நடிக்கணும்? அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாம்மா, நான் வந்து 3 படம் அந்த சாங் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணி போட்டிருந்தேம்மா. தனுஷ் சாருக்கு பதிலாக அங்கே நான் இருக்க மாதிரி எடிட் பண்ணி போட்டிருந்தேம்மா. அதை பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, தனுஷ் சார் சுருதிகாசன் மேம் பேரை விட உங்க பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கம்மா. அப்போ நான் முடிவு பண்ணேன், ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் நம்ம நடிச்சா சுருதிகாசன் அக்கா கூட தான் நடிச்சுட்டு மற்றவங்களெல்லாம் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது வந்து என்னோட தனிப்பட்ட முடிவு இல்லைம்மா. கமெண்ட் வந்து அந்த மாதிரி மக்கள் வந்து உங்க பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த முடிவை வந்து நான் எடுத்திருக்கேம்மா. மேபி அப்படி சொன்னவங்களா கனவுல வேணா சொல்லியிருப்பாங்க, ரியல் லைஃப்ல யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா அப்படி சொல்லி சுட்டுங்க. என்னன்னா, இந்த 3 பட கிளைமேக்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் சாவடிச்சிங்களே, அது இப்ப லைவா பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா பண்றேம்மா. என்ன ஆளை காணோம்? சரி, அவரு போனா என்ன, அதான் இவங்க இருக்காங்களே, இவங்க கிட்ட நடிச்சு காமிப்போம். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னா, இந்த டாக்டர் திவாகர் இருக்கார்ல, இவரை ட்ரோல் பண்ணி போடுற வீடியோ வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போடணும்னு நினைச்சேன். அதாவது இவர் எப்போ ட்ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த டைம்லேயே வந்து போடணும்னு நினைச்சேன். அந்த டைம்ல நிறைய யூடியூபர்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம சேனலை வந்து நம்ம போடுவோமே அப்படின்னு நினைச்சேன். பட் ஏன் நான் வந்து இத்தனை நாள் போடல அப்படின்னா, அவர் வந்து கலாய்க்கிறக்கே வந்து எனக்கு மனசு வரல. அவர் பார்த்தா வந்து பாவமாக தான் இருந்துச்சு.
ஏன்னா அவர்னால ஏதோ முடியுது, என்ன முடியுதோ அந்த மாதிரி ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஏன்டா நம்ம வந்து கலாய்ச்சிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சே பண்ற மாதிரி இருக்கும், அவங்கள வந்து தெரிஞ்சே கிரிஞ்சுன்னு தெரிஞ்சே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து அவங்க சில தப்புக்கள் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்ம தட்டி கேட்குற மாதிரியும் வீடியோஸ்ல வந்து ட்ரோல் பண்ணியிருப்பேன். இவரை வந்து பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வந்து பாவமா தான் இருக்குது. ஏதோ அவருக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு இருக்காரு, இவரை ஏன்டா நம்ம கலாய்ச்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அப்புறம் எதுக்கு நான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில பேர் கேட்டீங்க, டாக்டர் திவாகர் வந்து ட்ரோல் வேணும் ப்ரோ, இந்த உங்க ஸ்டைல்ல பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. இப்ப கூட வந்து எனக்கு கலாய்க்கிறதுக்கு மனசே இல்லை. நான் அதனாலதான் வந்து இன்ஸ்டாகிராம்ல அவர் பண்ண வீடியோஸ்ல இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து, இப்ப வழக்கமா நான் ட்ரோல் பண்ற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பண்ண வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி தான் ட்ரோல் பண்ணியிருப்பேன். இவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோ எல்லாம் எடுத்து நான் போடாம இன்டர்வியூல என்னென்ன பேசியிருந்தாரோ அதை தான் வந்து கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சேன். எனக்கு என்னன்னா அதுதாங்க, அவர் வந்து ரொம்ப வெகுளியா இருக்கிறாரு. அவர் பார்த்தா வந்து ஒரு பாவம் இறக்கம் குணம் தான் வருது. அதாவது நம்மளை வந்து ஒரு கிரிஞ்சு மெட்டீரியலா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பாக்குறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியல. அவருனால அவரு என்னோட டேலண்ட் இதுப்பா, அதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் இத்தனை நாள் வந்து அவரை பத்தி நான் இந்த வீடியோ போடல. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை வந்து யார் மனசையும் ஹர்ட் பண்ணியிருக்காது, உங்களை சிரிக்க மட்டும்தான் வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்பவே லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். Down the street with your red lips and funky beat, you better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die.